ஒரு அழகான கிராமத்தில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் என்ற அண்ணன் தம்பிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஏரிக்கரையில் மீன் பிடித்து தங்களின் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் மரநிழலில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது மிகவும் பட்டினியால் வாடிய ஒரு பிச்சைக்காரன் அங்கே வந்து, "தயவு செய்து கொஞ்சம் உணவு தாருங்கள்" என்று கேட்டான். இதை கேட்ட ரமேஷ் மனமுருகி உடனே அவனுக்கு தன் உணவை பகிர்ந்து கொடுத்தான். ஆனால் சுரேஷ் அதை பார்த்து கோபமடைந்து, "இப்படி சோம்பேறிகளுக்கு உதவி செய்யக்கூடாது" என்று கண்டித்தான். அடுத்த நாளும் அந்த பிச்சைக்காரன் மீண்டும் வந்தான். இப்போது சுரேஷின் கோபம் அதிகரித்தது. மூன்றாவது நாளில் அவனை ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்ற சுரேஷ், "இப்படி பிச்சை கேட்டு வாழ்வது வாழ்க்கையில்லை, உனக்கு ஒரு வழி கற்றுத் தருகிறேன்" என்று கூறி மீன் பிடிப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். நாட்கள் கடந்தன. அந்த பிச்சைக்காரன் உழைப்பால் முன்னேறி இறுதியில் ஒரு பெரிய பணக்காரனாக உயர்ந்தான். ஒரு நாள் அழகான குதிரை வண்டியில் கையில் தங்கத் தூண்டிலுடன் அந்த மனிதன் மீண்டும் வந்தான். அவன் தங்கத் தூண்டிலை சுரேஷிடம் கொடுத்து, "இது உங்களுக்கு என் நன்றிக்கான பரிசு" என்றான். இதை கண்ட ரமேஷ் கோபமடைந்து, "நான் தான் உனக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாத்தினேன், இந்த பரிசு எனக்குத்தான் வேண்டும்" என்று வாதித்தான். இறுதியில் அவர்கள் நீதிமன்றத்துக்குச் சென்றார்கள். அங்கு நீதிபதி கூறினார், "ரமேஷ், நீ அவனுடைய பசியை தீர்த்தாய், ஆனால் சுரேஷ் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். நிலையான உதவி செய்தவர் சுரேஷ்தான். ஆகவே இந்த தங்கத் தூண்டில் அவருக்கே சேரும்." இந்த தீர்ப்பை கேட்ட ரமேஷ் தன் தவறை உணர்ந்தான். நாம் செய்யும் உதவி ஒரு நாளுக்கான பசியை தீர்க்காமல் வாழ்க்கையை மாற்றும் வகையில் இருக்க வேண்டும்.